கொடியது, மகா கொடியது. கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் இன்றைக்கு லகுவாய் விட்டு விடுகிறீர்கள். நாங்கள்லாம் ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. எங்க குடும்பத்தில் கன்னியம் அப்பவுமே ட்ரெடிஷனல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபேமிலி இப்படி பெரியவங்க வந்தா எந்திரிச்சிக்கணும், பெண்கள் ஆண்கள் முன்னாடி வரக்கூடாது, வீட்டுக்குள்ள போங்க, சத்தம் போட்டு என்ன சிரிப்பு. எங்கள் வீட்டில் இன்றைக்கும் அது உண்டு. நாம லகுவா விட்டுறோம். அங்கிள் ஆன்டி கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுத்து மாமியால போட்டு மிதின்னு சொல்லி கொடுக்கறது. போடி மொபைல் வச்சுக்க, ஏதாவது மாமியார் செஞ்சா பொண்ணு லாரி எடுத்துட்டு வந்துடுறோம். இவங்க சொல்லி கொடுத்தா விளங்குமா குடும்பம்? ஒரு ஆணுக்கு ஒரே வீடு, பெண்ணுக்கு 2 வீடு. 19, 20, 25 வயசு வரை வாழும் வீடு பிறந்த வீடு. அதற்கு பின் புறப்பட்டு போகிறாயே, அந்த வீடு பேர் என்ன பேரு? புகுந்த வீடு. நான் சகோதரிட்ட மட்டும் கேட்கிறேன், பிறந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமா, புகுந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமா? சத்தமா என் காதா கேட்கணும். ஒரு அண்ணனா தம்பியா அப்பாவா கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீடு? அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எதுக்கு சொல்ற? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு. உங்க அம்மா வீட்டுல அங்க யாரு இருக்கா? நாத்தனாரோ அகப்ப எடுத்து சுரண்டிடுவா பத்துக்க. மதினி மதினி மசாலா அரைக்கும் போது அரைப்பாளாம், மாமி மதினி மாவா போவ. நீ வந்த உடனே தோத்திரம் அண்ணியும்பா, அங்க வெட்டிடுவா அவங்க அம்மாட்ட. தலை வலிக்கிறது மாதிரி இருக்கு, வேற வந்திருக்காளே, உன்னை வேலைக்காரி ஆக்கிடுவா. வாழ்க்கைங்கிறது ஆண்டுடைய இயற்கை நீதி. அது ஆணையும் படைத்தார், பெண்ணையும் படைத்தார். நீங்க அடிமைகள் அல்ல, நீங்கள் கீழ்த்தரமானவர்கள் அல்ல. நீங்கள் அப்படித்தான் அடங்கி சாக வேண்டும் என்று சொல்லவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு சகோதரனாய், அண்ணனாய், அப்பாவாய், தம்பியாய் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நான் 5 சகோதரிகள் எனக்கு. வாழ்க்கையை நன்றாக ஆண்டவருடைய வார்த்தையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கைகளை தட்டி. கலாச்சாரம் என்பது வேறு, வேதம் என்பது வேறு. நம்முடைய இந்தியாவில் பிறந்ததுக்காக தேவனை துதியுங்க கைகளை தட்டி. நம்முடைய கலாச்சாரத்தை போல ஒரு மேன்மையான கலாச்சாரத்தை நான் பார்க்கிறது ரொம்ப அரிதா இருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு பின்பு ஒரு சிறந்த கலாச்சாரம் தமிழர்களுடைய கலாச்சாரம் தான். அதான் நமக்கு தாய் அன்றைக்கு உனக்கு பெண் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாள். அவருடைய மனமறிந்து நடந்து கொள் மகளே, உன் வீட்டுக்காரருடைய மனமறிந்து நடந்து கொள். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையை நாம தேடுறது இல்லைங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு தேவன் நமக்கு நிச்சயிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது 1000 காலம் செழிக்கும். கைகளை தட்டி. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பன் தாய் உன்னை ஆசீர்வதித்த மகளே, நீ கோடாய் கோடாய் பெருக வேண்டும் என்று சொல்லி அனுப்ப அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த கல்யாணத்தை பத்திரிக்கை தான் நீங்க அடிக்கணும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. வாலிப பிள்ளைகள், உங்களுடைய விமென்ஸ் லிபரேஷன், லிபர்ட்டி, அதை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. மீடியா அங்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கிற அம்மாவுக்கு, அவங்க நடிகையா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு 5 புருஷன்மார். அதை கேட்டு மேடம் சொல்றாங்க, மேடம் என்ன சொல்லுவாங்க? அவங்கள மாதிரி வாழ சொல்லி கொடுக்குறாங்க. செய்ய மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனா என்னுடைய ஜனத்துக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்ட புத்தகம் இருக்கிறது. கைகளை தட்டி. அது இந்திய நீதிமன்றமோ உலக நீதிமன்றமோ தவறு என்று சொன்னால் சொல்லட்டும், அது அவருடைய பாணி. ஆனால் விசுவாசிக்கிற உனக்கு இதுதான் சட்டம். கைகளை தட்டி. இந்த வேத புத்தகம் தான் சட்டம். காக்கா வெள்ளன்னு ஆண்டு எழுதி வச்சா ஆமான்னு சொல்றதுதான் விசுவாசிகள். கைகளை தட்டி. இதற்கு ஒரு வியாக்கியானத்தை மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதில்லை நாம். அவர் சொல்வதெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சையோடு ஒருவன் பார்த்தால் உபச்சாரம் என்று எழுதி வைத்திருக்கிறாரு. சினிமா பார்க்க கூடாதுன்னு எழுதலையா அண்ணே, அங்கிள்? எங்க எழுதியிருக்குது? சினிமாவில் சிஸ்டர்ஸ், சினிமாவில் நடிக்கிற நடிகைகளை, அரை குறை ஆடைகளோடு நடிக்கிற நடிகைகளை பார்த்து, இவங்க தான் என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க சித்தி சொல்லுவியா? இலைமறை காயா நடக்க வேண்டிய குடும்ப உறவுகளை திரை போட்டு காட்டும் பொழுது தாயும் மகனும் தங்கச்சியும் அண்ணனும் பக்கத்துல உட்கார்ந்து ரசிக்கிற வெக்கமா இல்ல? அருவருப்பா இல்லாது? அதை ரசித்து அந்த பாடல்களை அவர்கள் பண்ணுகிற அலங்கோலத்தை பார்த்து தாயும் பிள்ளைகளும் உட்கார்ந்து ரசிக்கிறார்கள். சாத்தான் மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறான். மற்றவர்களுக்கு இருக்கட்டும்,
உனக்கு கண்ணை தெளிவாக்கக்கூடிய தெளிதேனிலும் அதிகமான மதுரமுள்ள இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காண்பித்து தருவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க.